சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் திருமாவளவன். இந்த நியூஸ் தான் லாஸ்ட் ஒரு 10 நாளில் யாருமே எதிர்பார்க்காம வந்த மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக இருக்கும். ஏன்னா அவர் தேசிய அரசியலில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்ப்பதற்காக ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் விசிகாவை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவனுக்கும் இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்டவர் திடீர்னு மாநில சட்டமன்ற தேர்தலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டிடுறாரு அப்படின்னு அறிவிப்பு வந்ததுமே எல்லாருக்குமே இந்த கேள்வி இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நியூஸாக தான் அது இருந்துச்சு. அதற்கு அவர் காரணங்களையும் சொல்லியிருந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக தமிழ்நாட்டு அரசியல் வெகுவாக மாறக்கூடும் அப்படிங்கிறதுனால அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமான கவனம் செலுத்த முடியுங்கிறதுனால இந்த முடிவை எடுக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடப் போவதில்லை, அவருக்கு பதிலாக வேறொருவர் போட்டியிடப் போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்னும் அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் விசிகாவுடைய வட்டாரங்களில் கேட்கும்போது ஆமாங்க எங்களுக்கும் அப்படி தான் தகவல் வருது, தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, ஏங்க அவர் எம்பியாக இருக்கார், திடீர்னு எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டிடணும்னு சொன்னார். அதற்கான காரணத்தையும் அவர் சொன்ன பிறகு இப்போ ஏன் அவர் போட்டியிடவில்லை அப்படிங்கிற முடிவை ஏன் எடுக்கிறாரு? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா? இப்போ பொதுவாக மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது திமுகவுடைய அழுத்தமாக இருக்கலாம், திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது அவங்களுக்கு தான் நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. விசிகாவினரை கேட்டால் அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது அவர் எடுக்கிற முடிவாக தான் இருக்குமே தவிர அவரை ஒருத்தர் நிர்பந்திச்சோ அவருக்கு அழுத்தம் கொடுத்தோ அப்படிலாம் யாரும் எந்த முடிவும் எடுக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோன்றது தான் விசிகா சைட்லேருந்து நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்குது. சரி, காட்டுமன்னார் கோவிலில் திருமாவுக்கு பதிலாக யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது திருமாவின் உறவினரான கவிஞர் ராமசாமி அப்படிங்கிறவருடைய பேரை சொல்கிறாங்க. திருமாவளவன் பிறந்த ஊரான அங்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் திருமாவின் உறவினர். நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். திருமாவளவனுக்கு நெருக்கமான ஒருத்தர் தான். அவர் தான் போட்டியிட போகிறாரு, அவர் தான் கேண்டிடேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு திருமாவின் அக்கா மகனான இசையமுதன் என்பவருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படியான தகவல்கள் கிடைக்கிது. பட் விசிகா சார்பாக காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன் போட்டியிட்டால் அதோடைய வைபும் அதற்கு இருக்கக்கூடிய ரீச்சும் வேறு. என்னதான் அந்த தொகுதி விசிகாவுக்கு ஃபேவரான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டாலும் அங்கே அந்த கட்சியின் தலைவரே போட்டியிடுவதற்கும் வேறு யாராவது ஒருத்தர் போட்டியிடுறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. ஒருவேளை அவர் அதிகாரப்பூர்வமாக போட்டியிடவில்லைன்னு அறிவித்தார்னா நிச்சயமாக அது அவ்வளவு சாதாரண நியூஸாக யாருமே கடந்து போக மாட்டாங்க. அடுத்த சில தினங்களில் தமிழ்நாடு அரசியலில் பேசுபொருளாக மாறக்கூடிய ஒரு செய்தியாக கூட அது இருக்கும். பிஜேபி, ஏடிஎம்கே, ஈவன் தாவேகா, நாம் தமிழர்னு எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அதை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி திருமா அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கார். அதனால் அவர் ஒரு தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொன்னாலும் இல்லை நான் போட்டியிட போகிறது இல்லைன்னு சொன்னாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு காரணம் இருப்பதாக எல்லாரும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கார். சரி, இது தேர்தல் அரசியலில் திமுக கூட்டணிக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. கேட்கும்போது என்ன மாதிரி பார்வையை முன்வைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். அதை எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம போன 2021 கூட பல முனை போட்டி இருந்தாலும் உண்மையான போட்டிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவும் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை விஜயோட கட்சியோட தாக்கம் எப்படி இருக்கும்னு யாராலையும் கணிக்கவே முடியல. அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தையும் வரக்கூடிய சர்வே முடிவுகளையும் பார்க்கும்போது அவர் ஒரு ஜஸ்ட் அனதர் பார்ட்டியாக இருக்க போகிறதில்ல, ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போதா இல்லை என்டிஏவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போதா அப்படிங்கிறது தெரியலை. அதனால் இந்த தேர்தலில் எந்த ஒரு சின்ன முடிவாக இருந்தாலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இதை உணர்ந்து தான் திமுக தலைவர் ஸ்டாலின் சின்ன கட்சி பெரிய கட்சின்லாம் பார்க்காம நிறைய கட்சிகளை திமுக கூட்டணியில் கொண்டு சேர்த்தது. தேமுதிகவுக்கு 10 இடங்கள் எதுக்குங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாலும் இல்லை, அந்த கட்சியினுடைய தேவையும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு இருக்கிறதுங்கிறத உணர்ந்து தான் அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தார். தேர்தலுக்கு முன்பாகவே, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே திமுக இதை உணர்ந்து தான் வலுவான திட்டமிடலை செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த கட்டமைப்பு, கூட்டணி இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ பிரச்சாரம்னு வரும்போதும் ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர், இன்னொரு பக்கம் கனிமொழி கருணாநிதினு சொல்லி மிக தீவிரமான பிரச்சாரத்தில் அவங்க ஈடுபடுறதுக்கு காரணமும் அதுதான். இந்த தேர்தல் என்பது கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும்
காங்கிரஸ் விசிகா வந்து திமுக கூட்டணியில் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத லாஸ்ட் 1 மந்த் டெவலப்மெண்ட்ஸில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக 3 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மதிமுகவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் இடங்களை குறைத்திருக்கிற நேரத்தில் காங்கிரஸுக்கு 3 இடங்கள் கூடுதலாகவும் விசிகாவுக்கு 2 இடங்களும் கூடுதலாக கொடுத்திருப்பதன் மூலமாகவே இந்த 2 கட்சிகளின் பங்களிப்பு திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 8 இடங்களில் யார் வேட்பாளர்களாக நிற்கிறார்கள் என்பதும் முக்கியமான விஷயம்தான். அதிலும் குறிப்பாக திருமாவளவன் போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டதோ, பரபரப்பு ஏற்பட்டதோ, அந்த விஷயம் அவர் போட்டியிடவில்லைன்னு அறிவித்தாலும் நிச்சயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன? இந்த தேர்தலில் ஒருவேளை திருமாவளவன் போட்டியிடவில்லை என்று அறிவித்தால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை களத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.